பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை கலாத்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தனது வாழ்க்கையை ஒரு தனி நோக்கத்துடன் புரிந்து கொண்டதை நீங்கள் பார்க்க முடியும். ரைட்? கிறிஸ்துவின் மூலம் இரட்சிப்பின் செய்தியை இந்த உலகத்திற்கு எடுத்து செல்ல அவர் கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்டிருக்கிறதை அவர் அறிந்து கொண்டார். அதனால தான் நீங்கள் பார்க்க முடியும், அவர் தன்னுடைய அந்த கடிதத்தில் அவர் ஆரம்பத்திலேயே சுவிசேஷம் என்கிறதான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏற்கனவே அவர் என்ன சொல்றார் பாருங்களேன், நான் மனுஷனாய் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவை அவருடைய மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனால் நான் அப்போஸ்தலனாய் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எதற்காக உங்களை அழைத்தார், எதற்காக உங்களை தெரிந்து கொண்டார்? நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி, glory to God, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிக்கும்படி பிதா தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தீமோத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் மீட்கும் பொருளாக. glory to God. தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். என அன்பானவர்களே, நீங்களும் நானும் தேவனுக்கு சொந்த ஜனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சொந்த ஜனமாயிருக்கும் என அன்பானவர்களே, இன்றைக்கு அநேக நேரத்தில் ஏன் இந்த உலகத்தின் பாடுகள், இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள் நமக்கு நீங்காமல் இருக்கிறது? ஏன் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லாமல் இருக்கிறது தெரியுமா? நாம் நம்மை அறிந்து கொள்ளாததினால், நாம் நம்மை புரிந்து கொள்ளாததினால். வேதம் சொல்லுகிற பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனிதன் பாவம் செய்வானே ஆனால் அந்த பாவம் அவனை சிறையாக்கி அவனை கொல்லுகிறது. என அன்பானவர்களே, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்களையும் என்னையும் பாவத்தில் இருந்து உங்களை வாழ விடாதபடி, உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் அதிபதியாக இருக்கிற அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படி தாங்க மனுஷகுமாரன் வந்தார். வேதம் சொல்லுகிறது, அவன் யார்? அவன் ஆதி முதல் அவன் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். அப்போ நன்றாக கவனியுங்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனையும் அவன் என்ன செய்கிறான்? பாவத்திற்குட்படுத்தி அவருடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறான்.
எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் பாவத்திற்குட்பட்டவர்கள் அல்ல, நாம் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களை மீட்டிருக்கிறார். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, இந்த பிரபஞ்சத்தின் தீமையிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படி உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்போது இந்த பிரபஞ்சத்திலிருந்து நீங்கள் மீட்கப்படுவீர்கள். செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. அநேக நேரத்தில் நாங்கள் யார் என்பதை அறியாமல் இருக்கிறதுனால ஆண்டவரே, இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினுடைய தாக்குதலுக்கு நாங்கள் உட்பட்டு விடுகிறோம். நீர் எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர். உமக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்கள் வாழ்க்கையில் போராடுகிற எல்லா போராட்டங்களும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.